Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு the first long video upload பண்ண போகிறேன். என் பொண்ணு பேர் இஷானா. அவளுக்கு இப்போ தான் 1 year 15 days ஆக போகுது. அவளுடைய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங் 6 இல்லை 7:30 போல் எழுந்திரிச்சுப்பா. உடனே பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணுவேன். ஆஃப்டர் அவளுக்கு எதுவுமே தேவைப்படாது. 8 o'clock வரைக்குமே நல்லா விளையாடுவாள். விளையாடுனதுக்கப்புறமே 8:30 8:30க்குள்ளேயே நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு 8:30 ஃபீட் பண்ணிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஃபுல் எனர்ஜியோட மறுபடியுமே ஒரு 10 o'clock வரைக்கும் நல்லா விளையாடுவாள். நான் அதுக்குள்ளே அவளை தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஒரு ஆயில் போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் நல்லா குளிக்க வச்சுருவேன். இஷனாவோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், குட்டி வாழைப்பழம். அதுக்கு பேர் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அதனால் குட்டி வாழைப்பழம் கொடுக்கணுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதனால் அதை 2 எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா மசிச்சுட்டு அது கூட நம்ம எக் மிக்ஸ் பண்ண போகிறோம். எக் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆம்லேட் மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் இஷானாக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவான். என்னோட பொண்ணுக்கு நான் 1 year கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எக் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் வீட்டில் இப்போ கொடுக்க வேண்டாம், 1 year கம்ப்ளீட் ஆகிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பனானாவோட நம்ம எக்கு மிக்ஸ் பண்ணணும். நான் உடைக்கிறேன் அது எனக்கு கரெக்டாகவே பர்ஃபெக்டாகவே வர மாட்டேங்குது. வேணா இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எக் எப்படி உடைக்கிறேன்னு. ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி உடைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் இருந்தாலுமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்குது, பட் நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அழகாக போடணுன்னு ட்ரை பண்ணேன், பட் வரலை. அதுக்கப்புறம் கீ இருந்தாலும் அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணுங்கள். நான் என் பொண்ணுக்கு கீ ஆட் பண்ணுவேன், ஏன்னா அவளுக்கு நல்லாவே ஒத்துக்கும். சில பேபிக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகும், அது ஒத்துக்காது, வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். பட் என்னோடய பொண்ணுக்கு நல்லாவே ஒத்துக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவளுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். 6 monthலேருந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறத்துலேருந்தே ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு கொடுத்துட்ருக்கேன். அவளுக்கு ஓகேவாக இருக்குது. அதே மாதிரி வேறு யாராவது பேபிக்கு ஒத்துக்கலைன்னா போடாதீங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்லா கறிக்கிற மாதிரி நீங்கள் எடுக்காதீங்க, கொஞ்சம் நல்லா வேகும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கும். மேலாக்க மட்டும் நல்லா வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சர்வ் பண்ணேன். அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாள். பாருங்கள், அவளே எடுத்து ட்ரை பண்ணி சாப்பிட்றா. ஏன்னா இப்போ தான் 1 year முடிஞ்சுது, பட் அவளுக்கு செல்ஃபாக அவள் கொடுக்கல, இன்னும் கொடுத்து பழகலை. ஏன்னா அவள் நல்லா பிச்சு போட்டுருவா. சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு டைம் சாப்பிடுவா, இல்லைன்னு எல்லாமே பிச்சு போட்டுப்பா. அதுக்காகவே நான் தான் ஃபீட் பண்ணுவேன். இப்போதைக்கு போக போக அவளே எடுத்து நல்லா சாப்பிடுவா. அதுக்கப்புறம் பாருங்கள், அவன் தாத்தா கால் அமைக்கி விட்டு சொல்லிட்டு அப்போ தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட தாத்தா காலெல்லாம் அமுக்கி விட்டு அவள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவள் நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கிறா. நல்லா தாத்தா கூட நல்லாவே விளையாடுவா. ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்பூனில் தான் இது தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பாட்டிலில் கொடுத்தா கடிச்சிக்கிறான். ஸ்பூனில் தான் நல்லாவே குடிச்சிக்கிறான். ஷானா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 o'clock அப்புறம் 2 hours கேப் இருக்கும். அதனால் அவளை குளிப்பாட்டிட்டு வெளியே கூப்பிட்டு போயிருந்தேன். எனக்கு வெயில் எல்லாம் கிடையாது. அதனால் என் வீட்டு பக்கத்துலேயே நான் நல்லா இந்த பூவெல்லாம் இருந்துச்சு. அதனால் அவள் அதெல்லாம் பறிச்சுட்டு எனக்கு கொடுத்துட்ருக்கா, நல்லா பீஸ்ஃபுல்லாக விளையாடிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Please like and subscribe.